அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தமிழ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட யூவிசியோட ஒன் ஆஃப் தி எக்ஸலண்ட்டான ப்ராஜெக்ட் தான் ட்ரேடிங் பூல். ஸோ இந்த ட்ரேடிங் பூலோட பிளான் என்ன, அதோட இன்கம் பிளான் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அஸ் வெல் அஸ் ட்ரேடிங் பூலில் எப்படி யூஎஸ்டிடி டெபாசிட் பண்ணுறது, யூவிசி டெபாசிட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ட்ரேடிங் பூலோட பிஸ்னஸ் பிளான்லேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகலாங்க. ஸோ என்னோட பிபிடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரேடிங் பூல் இது ஒரு ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் பாட்டுங்க. சரிங்களா? இந்த ட்ரேடிங் பூல் எதில் ட்ரேட் ஆகுது, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டா ஷேர் மார்க்கெட்டான்னு கேட்டிங்கன்னா இது 100% ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகுது. அப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எப்படிங்க இந்தியாவில் ருப்பி இருக்குது, அமெரிக்காவில் டாலர் இருக்குது, அந்த மாதிரி கரன்சிஸை ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஃபாரெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோ, டாலரு, பவுண்ட்ஸு, ஜாப்பனீஸ் என்னு, இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டோட கரன்சிஸை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் தான் ஃபாரெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. இருக்குது பார்த்தீங்களா, பேசிக்காக யூஎஸ்டிடி, ஐஎன்ஆர், ஈரோ, ஸோ இதெல்லாமே வச்சு ஜிபிபி பவுண்டு, ஜாப்பனீஸ் என்னு, ஸோ இந்த மாதிரி கரன்சிஸை வச்சு நம்ம இந்த பிளாட்ஃபார்மில் ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, இது வால்யூம். இன்றைக்கி உலகத்தில் இந்தியன் ஷேர் மார்க்கெட் இருக்குது, என்எஸ்சி இருக்குது, பிஎஸ்சி இருக்குது, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலுமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஸோ அதோட டெய்லி ட்ரேடிங் வால்யூமை கம்பேர் பண்ணும்போது ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எவ்வளோ பெரிய ஹைட்டில் இருக்குன்னு பாருங்கள். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட ஒன் டே டர்ன் ஓவர் ஆல்மோஸ்ட் இங்கே 6.8 ட்ரில்லியன் போட்டிருக்கு. பட் இப்போ 7 ட்ரில்லியனுக்கு மேலே தாண்டிடுச்சு. இப்போ அவ்வளோ பெரிய பணம் புழங்கக்கூடிய ஒன் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி தான் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஓகே, ஏன் ஃபாரெக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே 24/5 டேஸ் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஹை லிக்விடிட்டி இருக்குது. ஒரு பக்கத்தில் ஹை லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால் மேக்ஸிமம் ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம கம்பெனி இந்த ஃபாரெக்ஸ் பிளாட்ஃபார்மை இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒய் ட்ரேடிங் பூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நம்ம நாலேஜ் வச்சு மேனுவல் ட்ரேட் பண்ணலாம். ஸோ மேனுவல் ட்ரேடில் எத்தனை ட்ரேடர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. அங்கே ஹியூமன் எரர்ஸ் நிறைய நடக்கும், ஹியூமன் எமோஷன்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ட்ரேட் எடுக்கிறோன்னா ஹை ப்ராஃபிட் வந்தால் ஓகே, அதுவே ஹை லாஸ் வந்தால் நமக்கு ஏற்றுக்கிற மனப்பான்மை வேணும். ஸோ அதனால் ஹியூமன்ஸ் எவ்வளோ கால்குலேட்டிவாக எவ்வளோ சார்ட் அனலைஸ் பண்ணாலும் இந்த ட்ரேடிங்கில் லாஸஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது. ஸோ அப்போ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எல்லா பீப்புள்ஸுமே இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வரதுக்காக தான் நம்ம கம்பெனி ஆட்டோமேட்டட் ஏஐ ட்ரேடிங் பூல் அப்படின்ட்டு இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது மூலிமா ஃபாரெக்ஸில் பெரிய நாலேஜ் இல்லாதவங்க கூட அவங்களோட யூஎஸ்டிடியை இங்கே டெபாசிட் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்ட் ரிட்டர்ன்ஸ் நம்மளால் மந்த்லி எடுக்க முடியுங்க. ஸோ அதனால தான் இந்த ட்ரேடிங் பூல் ஏஐ அப்படிங்கிற ஒரு மூடில் கம்பெனி நமக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராஜெக்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ட்ரேடிங் பூலோட ஸ்பெஷாலிட்டிஸ் ஆட்டோமேட்டட் ட்ரேடிங். இங்கே 24/7 ஆட்டோமேட்டடாக அதுவே ட்ரேட் ஆகும். அதே மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லை. இங்கே ஏஏஏ அதோட கெயின்ஸ் அண்ட் லாஸஸை கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஸோ அதனால் நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ரிட்டர்ன்ஸ் இந்த ட்ரேடிங் பூலில் கிடைக்குது. ஓகே, இந்த பாட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அனலைஸ் பண்ணுது, டிசிஷன் மேக் பண்ணுது. ஸோ இதெல்லாம் ஓனாக பண்ணி ஃபைனலாக அதுவே எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டட் சிஸ்டம். இங்கே நம்ம எதுவுமே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம பண்ணக்கூடிய எல்லா வேலையும் இந்த ஏஐ பாட் செய்யுதுங்க. ஓகே, இங்கே பெனிஃபிட்ஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா, எலிமினேட்ஸ் ஹியூமன் எரர் காஸ்ட் பை எமோஷன்ஸ். ஹியூமன் எரர்ஸ் இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இன் வாலடைல் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்ஸுமே நம்மளோட பாட்டில் இன்றைக்கி இருக்குது. ஓகே, அப்போ இது பிஸ்னஸ் பிளான். இன்றைக்கி பாட்டோட ஃபீ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $100 கொடுத்து நம்ம பாட்டை 12 மந்த்ஸ்க்கு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் $100 மேக்ஸிமம் எவ்வளோ டாலர் ஆஃப் அமௌண்ட் வேணாலும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக இங்கே கொடுக்கலாம். அப்போ பாட் அப்படிங்கிறது இங்கே நான் ரீஃபண்டபிள். $100 நம்ம பாட் வாங்கிட்டோம்னா 12 மந்த்ஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். அந்த $100 திருப்பி நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த பாட் வாங்கினதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மினிமம் $100 மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் பண்ணலாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி 4%லேருந்து 8% ஆவரேஜாக நமக்கு யூஎஸ்டிடியே கிடைக்குது. ஸோ இது எப்போ கிடைக்குது அப்படின்னா எவ்ரி மந்த் 10ஆம் தேதி நமக்கு இந்த ஃபண்டு கிடைக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் இங்கே பிஸ்னஸ் பிளான். இங்கே 5 வகையான பிளான் இருக்குங்க. ஒன்று ட்ரேடிங் போனஸ், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், பிஸ்னஸ் பில்டிங், ஃபாஸ்ட் ட்ராக் போனஸ், மைல்ஸ்டோன் ராயல்ட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் வெரி ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் போனஸ்.
ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்துடலாங்க. பெர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ். பெர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ்ங்கிறது, இப்போ நான் ஒரு பாட் போட்டிருக்கேன், எனக்கு கீழே டேரெக்டாக ஒருத்தர் வந்து ஒரு $100 பாட் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டண்ட்டாக $20 USDT கிடைக்குதுங்க. சரிங்களா? அதே மாதிரி செகண்ட் லெவலில் ஒரு பாட் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா மினிமம் நான் 2 டேரக்ட் கொடுத்துருக்கணும். 2 டேரக்ட் கொடுத்து லெவல் 2ல் ஒரு பாட் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா எனக்கு $10 USDT இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். ஸோ இது மாதிரி 30 லெவலுக்கான இன்கம் நமக்கு கம்பெனி தராங்க. இந்த 30 லெவலுக்கும் நமக்கு இன்கம் வேணும்னா நம்ம என்ன பண்ணணுங்க, ஜஸ்ட் ஒரு 15 பாட் மட்டும் நம்ம டேரக்ட் டீமில் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இந்த 15 பாட் மட்டும் ஆக்டிவேட் ஆகிருந்தால் போதும், இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஸோ ஒரு 15 பாட் நம்ம டேரக்ட் டீமில் கொண்டு வரும்போது நமக்கு 30 லெவல் டீம் இன்கம் கிடைக்கிறதுக்கு அன்லாக் பண்ணுறோம் நம்மளோட லெவல் இன்கம். ஓகேங்க. ட்ரேடிங் போனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு கீழே ஒரு 5 லெவலுக்கு டீம் இருக்குது. அந்த 5 லெவலில் இருக்கவங்களுமே அவங்க பாட் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்டைன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க $500, ஒருத்தவங்க $100, ஒருத்தவங்க $1000, ஒருத்தவங்க $10,000, அந்த மாதிரி வேறு வேறு ரேஷியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ லெவல் 1ல் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேர்த்து, அதாவது பாட்டு கிடையாதுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் 1ல் உங்களுக்கு ஒரு $10,000 இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு 12% மந்த்லி கிடைக்கும். சரிங்களா? அந்த மாதிரி லெவல் 2ல் 5%, லெவல் 3ல் 3%, லெவல் 4ல் 2%, இதுலேயும் நமக்கு 30 லெவலுக்கான இன்கம் கிடைக்குது. அப்போ நம்ம முன்னாடி பார்த்தது பெர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ் அப்படிங்கிறது பாட்லேருந்து வரக்கூடிய இன்கம். சரிங்களா? ட்ரேடிங் போனஸ் அப்படிங்கிறது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நமக்கு வரக்கூடிய இன்கம். ஸோ அந்த மாதிரி 2 வகையான இன்கம் நம்ம பார்த்துருக்கோம். தேர்ட் இன்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் பில்டிங் போனஸ். இது சிம்பிளாக சொல்ல போனோம்னா ரேங்க் ரிவார்ட் போனஸ் மாதிரிங்க. இங்கே மொத்தம் 15 ரேங்க் இருக்குது. அதில் ரேங்க் 1 நம்ம அச்சீவ் பண்ணணும்னா நம்ம டீமில் மினிமம் 50 பாட்ஸ் இருக்கணுங்க. அந்த 50 பாட்ஸில் ஒரு சின்ன கண்டிஷன், 50 பாட் வந்து 3 டிஃப்ரெண்ட் லெக்கில் 40, 40, 20 அப்படிங்கிற ரேஷியோவில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரேங்க் 1க்கு $100 கிடைக்குது. நெக்ஸ்ட் ரேங்க் 2க்கு 100 பாட்டுங்க. சேம் 100 பாட்டில் 40 பாட் ஒரு லெக்கு, இன்னொரு 40 பாட் இன்னொரு லெக்கு, இன்னொரு 20 பாட்டு தேர்ட் லெக்கு. இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் லெக்கில் ஈக்குவல் ரேஷியோஸ் இருக்கும்போது நமக்கு $300 ரேங்க் 2லேருந்து கிடைக்குது. இந்த மாதிரி 15 ரேங்க்கு நமக்கு ரிவார்டு வந்து USDT கிடைக்குதுங்க. இதுதான் பிஸ்னஸ் பில்டிங் போனஸ். அப்போ இங்கே கம்பெனி எக்ஸலண்ட்டாக 3 போனஸ் நமக்கு கொடுக்குறாங்க. ஒன்று பிஸ்னஸ் பில்டிங் போனஸ், இன்னொன்று வந்து பெர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ், இன்னொன்று ட்ரேடிங் போனஸ். ஸோ இது கண்டிப்பாக இது மூணுமே ஒரு பெரிய லெவல் ஆஃப் இன்கம் நமக்கு USDT கிடைக்குதுங்க. ஸோ அதனால் இது ஒரு எக்ஸலண்ட்டான பிளாட்ஃபார்ம். நம்ம வந்து USDT போட்டு USDT சம்பாதிக்கிறது. ஓகேங்க. ஸோ இதான் ஒரு சிம்பிளான பிளான் ப்ரெசன்டேஷன். அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்துடலாங்க. ஸோ நம்ம முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி பாட் ஃபீஸ் நான் ரீஃபண்டபிள். அந்த $100 பாட்டுங்கிறது உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது. அது மாதிரி ட்ரேடிங் டஸ் நாட் அப்ளை டு பாட் சப்ஸ்கிரிப்ஷன். நீங்கள் பாட் மட்டும் வாங்கிட்டா ட்ரேடிங் நடக்காது. பாட் வாங்கினதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ணணும். அண்ட் வந்து உங்களுக்கு லெவல் இன்கம் வேணும்னா நீங்கள் டைரக்ட் ரெஃபரல் கம்பல்சரியாக கொடுக்கணும். அது நமக்கு தெரிஞ்சது தாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் போடக்கூடிய கேபிட்டல், இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு $500 கேபிட்டல் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது வந்து 180 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் எந்த ஒரு டிடக்ஷன் இல்லாமல் அந்த கேபிட்டல் தாராளமாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். சப்போஸ் 180 டேஸ்க்கு முன்னாடி வேணும் அப்படின்னா சர்டன் டிடக்ஷன்ஸோட உங்களுக்கு அந்த கேபிட்டல் ரிட்டர்ன் பண்ணப்படும். ஸோ அதனால் நம்ம கேபிட்டல் எப்போ வேணாலும் நினச்சா எடுத்துக்கலாம். 180 டேஸ்க்கு அப்புறம் எடுத்தால் எந்த ஒரு டிடக்ஷனும் இருக்காது. பிஃபோர் 180 டேஸ்னால் வித் டிடக்ஷனோட நமக்கு கேபிட்டலும் ரீஃபண்டபிள் தான். ஆனால் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி ட்ரேடிங் ப்ராஃபிட்ஸ் வந்து எவ்ரி மந்த் 10ஆம் தேதி நம்மளால் வித்ட்ரா பண்ணிக்க முடியுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே டெபாசிட் வித்ட்ராவல் எல்லாமே USDT BEP20 நெட்வொர்க் மட்டும்தான். அண்ட் அதே மாதிரி மினிமம் வித்ட்ராவல் வந்து $20 இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் வந்து ட்ரேடிங் எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து $500 இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டிருக்கீங்கன்னா 3x வர வரைக்கும் நமக்கு அந்த ஐடியில் ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ $500னா $1500 வர வரைக்கும் 3 மடங்கு வர வரைக்கும் நமக்கு ட்ரேடிங் நடக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் பிளான் ப்ரெசன்டேஷன் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இப்போ நம்ம ட்ரேடிங் பூல் வெப்சைட்டில் நம்ம எப்படி ஒரு ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாங்க. ஓகேங்க. இப்போ ட்ரேடிங் பூல் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் குரோமோ கூகுளோ உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டு ட்ரேடிங் பூல் அப்படின்னு சர்ச் பண்ணினீங்க அப்படின்னா நம்ம சைட் முன்னாடியே வரும். tradingpool.io இங்கே இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுதான் நம்ம வெப்சைட். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதனால் நான் லாகின் பண்ண போகிறேன். சப்போஸ் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நியூவாக க்ரியேட் பண்ணணும்னா நம்ம இங்கே ஷைன் அப் இருக்குது, தெரியுது இல்லைங்களா? அக்கௌண்ட் நியூவாக க்ரியேட் பண்ணுறதுக்கு ஷைன் அப் கொடுக்கணும். ஷைன் அப் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே க்ரியேட் அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா? அதை டச் பண்ணி உங்கள் ஸ்பான்சர் ஐடி போட்டு உங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்டு,
நேமு, மெயில் ஐடி இதெல்லாம் பாஸ்வேர்ட்லாம் போட்டுட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். ஸோ ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஷைன்இன் பண்ணலாம். லாகின்ல வந்துட்டு உங்கள் யூசர் நேம், உங்கள் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் போட்டேன். இப்போ ஷைன்இன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து ஷைன்இன் ஆயிடுச்சு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஐடியில் ஆல்ரெடி நான் பாட் ஆக்டிவேட் பண்ணிட்டேன் அண்ட் மினிமம் வேலட் பேலன்ஸ் நான் வச்சுருக்கேன். இப்போ பாட் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் சொல்லிடுறேன். இங்கே டாப் லெஃப்ட்டில் மெனு பார் இருக்கு இல்லைங்களா, மெனு பார் கிளிக் பண்ணிட்டு டெபாசிட்டில் USDT அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, உங்களுக்கான QR கோடு வருது இல்லைங்களா, இந்த QR கோடு இல்லை இந்த அட்ரஸ்க்கு USDT BEP20 பினான்ஸ் ஸ்மார்ட் செயின்லேருந்து மட்டும்தாங்க ஃபண்ட் அனுப்பணும். ஸோ ஒரு $100 பாட் ஃபீ அண்ட் அஸ் வெல் அஸ் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டு கீழே வந்து சிங்க் ரெக்வஸ்ட் இருக்கு இல்லைங்களா, சிங்க் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அனுப்பின ஃபண்ட் வந்து இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி டேஷ்போர்டு வந்துட்டு இந்த பாட் வந்து இப்போ ஆக்டிவேட்னு இருக்குது. நீங்கள் ஆக்டிவேட் பண்ணல அப்படின்னா ஆக்டிவேட் நவ் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிரும். இல்லைனா சில டைம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பாட் வந்து ஆக்டிவேட் ஆயிருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சேம் இப்போ நான் சொன்ன அதே மெத்தடில் நீங்கள் USDTயை டெபாசிட் பண்ணி கொண்டு வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா UVC கொடுத்து நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். அதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் 31 மார்ச். அப்போ UVC கொடுத்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சேம் அது கீழே UVC இருக்கு இல்லைங்களா, UVCங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா UVC டெபாசிட் அட்ரஸ் உங்களுக்கு வரும். அப்போ இந்த டெபாசிட் அட்ரஸில் நீங்கள் UVC ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கீழே சிங்க் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். இப்போ வேணால் ஜஸ்ட் ஒரு ட்ரையலுக்கு வேணால் நான் உங்களுக்கு இது வேணால் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்க, அப்போ இந்த பர்டிகுலர் அட்ரஸ்க்கு இப்போ நான் மினிமம் அமௌண்ட் ஆஃப் UVC அனுப்பியிருக்கேன். இப்போ அனுப்புனதுக்கப்புறம் நான் கீழே வந்து சிங்க் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். சிங்க் ரெக்வஸ்ட் கொடுத்தேன்னா ஃபெச் ஆகும். ஃபெச் ஆகிட்டு நமக்கு மேலே பாப்அவுட் வரும். இங்கே பார்க்கலாம், ஒன் டிரான்சாக்ஷன் சிங்க்டு சக்ஸஸ்ஃபுல்லி வருது இல்லைங்களா. இப்போ நீங்கள் கீழே வந்து பார்க்கலாம், இங்கே காமிக்குது இல்லைங்களா, $7.98 உள்ளே வந்திருக்கு. ஸோ நான் மினிமம் 2.66 UVC அனுப்புனேன். ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான டாலர் வந்து எனக்கு கிரெடிட் ஆகிருக்கு. இப்போ வந்து டேஷ்போர்டில் வந்து பார்க்கலாம். அப்போதான் எனக்கு எவ்வளோ இருந்துச்சுங்க, 492 இருந்துச்சு, இப்போ 500 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் UVC டெபாசிட் பண்ணலாம், USDT டெபாசிட் பண்ணலாம். டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் நவ் கொடுக்கணும். இங்கே இருக்கு இல்லைங்களா, இன்வெஸ்ட் நவ் கொடுக்கணும். இதில் லாக்இன் பீரியட் உங்களுக்கு விருப்பப்பட்ட லாக்இன் பீரியட் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் மினிமம் 6 months கொடுக்குறேன். அண்ட் என்ட்ரு அமௌண்ட் வந்து நான் வந்து 500 பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நம்மளால் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ல் பண்ண முடியும். 100, 200, 300 அப்படின்னு மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ல் நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் 500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேங்க. எஸ், பேமெண்ட் டன் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ திருப்பி டேஷ்போர்டு வந்து பாருங்கள். இப்போ டெபாசிட் வேலட் 0 ஆயிடுச்சு. என்னோட டோட்டல் டெபாசிட் வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே காமிக்குது இல்லைங்களா, 500. என்னோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ 500 அப்படின்னு காமிக்குது. ஸோ அவ்வளோதாங்க, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மெத்தட் தான் நீங்கள் பாட் ஆக்டிவேட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு எக்ஸலண்ட்டான ஆஃபர் 31 மார்ச் வரைக்கும் நம்மளால் UVC கொடுத்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட் இன்றைக்கி. ஸோ அதனால் எல்லாருமே தவறாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.